ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரசாந்த் கட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஸ்பெஷல். காரணம் தமிழ்நாட்டை பரபரப்பாக்கும் விஷயம். தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் எப்படி சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்கிறார்? அனிருத் எதற்கு நோ சொன்னார்? தமிழுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது? இதெல்லாம் நாளைய பேப்பரை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் இப்போவே இதை பார்ப்போம் எங்களுடைய யூடியூப் சேனலில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் என்னும் பேரை கேட்டாலே எப்படியாவது தமிழ் சினிமாவில் மாஸ் நாயகனின் படங்களை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்று நாம விஜயை பற்றி பேச போவதில்லை. நாம பேச போகும் விஷயம் அவரது மகன் ஜேசன் சஞ்சய். விஜயின் மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் தாத்தா S.A. சந்திரசேகர் மற்றும் தந்தை விஜய் போலவே சினிமாவை ஒரு கனவாக பார்க்கிறாராம். ஆனால் விஜயை போல ஒரு நடிகனாக இல்லை, அவருடைய கனவு டிரெக்டர் ஆவது. இதுவே அவருடைய வெறித்தனமான முடிவு. இதை பார்த்தாலே அவங்களுடைய சினிமா பிளட் தாறுமாறா விடுறது தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நாங்கள் இதுக்கு சொல்லலாம். அதுவரை எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, அடுத்து இருங்கள். கடந்த ஆண்டு லைக்கா நிறுவனம் அறிவித்த ஒரு பெரிய அப்டேட்டில் ஜேசன் சஞ்சய் அவர் லைக்கா நிறுவனத்துடன் இணைந்து ட்ரெண்டிங்கான அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தார். ஜேசன் சஞ்சய் தனது முதல் படத்தை இயக்குவார். அதை லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் என கூறப்பட்டது. இது மட்டுமல்ல, படத்துக்கான கதை, ஹீரோ சாய்ஸ் மற்றும் முழு தகவலும் ரகசியமாகி வைத்திருந்தார். ஆனால் இதுவரை இவ்வளவு நாள் படத்தை தயாரிக்க என்பது யாருக்கும் தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்முடைய முக்கியமான பாயிண்ட். அனிருத் இந்த படத்துக்கே நோ சொன்னார். அனிருத் விஜயுடன் பல மாஸ் ஹிட் படங்களுக்கு இசையமைத்தார். கத்தி, மாஸ்டர், லியோ என ரசிகர்களை திரையரங்கில் ஆட்டம் போட வைத்தார். ஆனால் ஜேசன் சஞ்சயின் படத்துக்கு அனிருத் இசையமைக்க தயங்கியதாக தகவல் வந்துள்ளது. அதற்கு காரணம், அனிருத் தற்போது முன்னணி இயக்குநரின் படங்களில் பிஸியாக இருக்கிறார். அதோடு ஒரு புதிய இயக்குநருடன் வேலை செய்வதற்கு அவர் தயாராக இல்லை என்பது சில தகவல் பரவி வருகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த சோர்ஸின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த படத்திற்கு தமன் இசையமைக்க உள்ளார் என்று தகவல் பரவியுள்ளது. தமன் விஜயின் வாரிசு படத்துக்கு தன்னுடைய செம்ம கலக்கல் இசையுடன் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். இப்போது ஜேசன் சஞ்சயின் படத்துக்கு தமனின் பஞ்ச் மிஸ்ஸிங், BGM, மாஸ் பாட்டுகள் என எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இங்கே மிக முக்கியமான கேள்வி, விஜய் தந்தையும் வெற்றி பெற்றார். விஜய் தன்னுடைய மாறாத தனிச்சிறப்புடன் மாசா இருக்கிறார். ஜேசன் சஞ்சய் தாத்தாவையும் தந்தையும் போலவே வெற்றி பெறுவாரா, அல்லது இந்த படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடுமா என்றுதான் ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்குது. ஜேசன் சஞ்சனை பற்றி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால், அவர் தனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா தந்தையை போலவே ஒரு நடிகனாக மாறியிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஒரு இயக்குனராக. இதை ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக நான் பார்க்க வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ், நண்பர்கள், இதுவரை வீடியோ பார்த்த தங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. ஜேசன் சஞ்சய் எப்படி சினிமாவில் பெரிய இயக்குனராக மாறுவார்? தமன் அவரது முதல் படத்திற்கு மாசிட் தருவாரா? இதற்கு காலமே பதில் சொல்லும். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கிறேன். இதுவரை லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் பிரசாந்த் கட்ஸ். தமிழ் சினிமாவின் கட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அஸ்திவாரம். நன்றி, வணக்கம்.